ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாப்டர் 5 எமர்ஜிங் மோட் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜிங் மோட் ஆஃப் பிஸ்னஸ். எமர்ஜிங் அப்படின்றது வந்து இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மோட் ஆஃப் பிஸ்னஸ் எப்படியெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த வழிகளில் வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எமர்ஜிங் மோட் ஆஃப் பிஸ்னஸ், ஒவ்வொரு பிஸ்னஸினுடைய ஆப்ரேஷன்ஸும் எந்தெந்த மோடில் வந்து அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஓகேவா? அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ப அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய பிஸ்னஸ்னுடைய ஆப்ரேஷன்ஸையும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுலேயும் காம்படிட்டிவ் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து அவங்க வந்து ரீடிசைன் பண்ணணும். ஓகேவா? எப்போவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராசஸே இல்லாமல் அவங்க வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸை ரீடிசைன் பண்ணணும். இதுதான் வந்து மோட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து த வே இன் விச் த ஆர்கனைசேஷன் கண்டக்ட்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன். எந்த வழியின் மூலமாக ஒவ்வொரு பிஸ்னஸும் தன்னுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷனை வந்து நடத்துகிறாங்க, மாற்றிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன சோர்சஸ் மூலிமா வந்து பிஸ்னஸ் வந்து தன்னுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து மாற்றி அமைச்சிக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இன்ஃபேக்ட் இன் ஒன் வேர் லிஸ்ட் த 3 ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் த ஷேப்பிங் பிஸ்னஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்றது வந்து 3 விதங்களில் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 விதங்களில் ஒன்று வந்து டிஜிட்டைசேஷன். ஓகேவா? டிஜிட்டைசேஷன், த கன்வர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட், சவுண்ட், இமேஜஸ், வீடியோ அண்ட் அதர் கண்டென்ட் இன்டு சீரீஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி. அதாவது டிஜிட்டலைசேஷன். ஓகேவா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சவுண்டாக கூட இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து எதன் மூலமாக எலக்ட்ரானிக்கலாக வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்னது கம்ப்யூட்டர் பேஸ் அப்படின்றது ஒன்று வந்துடுது இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்னும் பொழுது கம்ப்யூட்டர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை அக்செப்ட் பண்ணும், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை மட்டும்தான் கம்ப்யூட்டர் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஸோ அது எந்த விதமான இமேஜஸாக இருக்கலாம், எந்த விதமான டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், எந்த விதமான வீடியோவாக கூட இருக்கலாம். அது எல்லாமே வந்து டிஜிட்டைசேஷன் ஆகிட்டுருக்கு இப்போது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டைசேஷன் ஆகிட்டுருக்கு. அடுத்தது அவுட் சோர்சிங் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தன்கிட்ட இருக்கின்ற அந்த ஒர்க்கர்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்குவாங்க. அதுதான் வந்து அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்டர்நேஷ்னலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ உலகளாவி வந்துட்டு எப்படி வந்து பிஸ்னஸை எந்தெந்த மீடியாஸ் மூலமாக வந்து பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம், குளோபலைஸ்டாக வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம், அதை பற்றி சொல்லுவோம். ஸோ இந்த 3 விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மோட் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இது 3 தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மோட் ஆஃப் பிஸ்னஸாக வந்து இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, யூ வில் ரீட் அபவுட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இன் சாப்டர் 11. ஆல்ரெடி சாப்டர் 11 வந்து நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த சாப்டர் உங்களுக்கு முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக வந்து ஃபெமிலியரைஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான டெவலப்மெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் 2 விதமான டெவலப்மெண்ட்ஸை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து டிஜிட்டைசேஷன் இல்லையா? தட் இஸ் எலக்ட்ரானிக்கலி இன்டர்நெட் மூலியமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது. அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக தன்னுடைய வேலைகளை வந்து ஒரு கம்பெனி வந்து நடத்திக்கிறது. இது 2ம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் போயிட்டுருக்கிற மோட் ஆஃப் பிஸ்னஸஸ்.
ஓகேவா? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இருக்கிற சேஞ்சஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மோடில் தான் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மோட் ஆஃப் பிஸ்னஸாக வந்து இருக்குது. தட் இஸ் த டிஜிட்டைசேஷன் மூலயமாகவும் அண்ட் பிஸ்னஸ் அவுட் சோர்சிங் மூலயமாகவும் தான் வந்து இன்றைக்கி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு பிஸ்னஸஸ். ஓகே, இப்போது நியூயர் மோட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ வந்து ஒரு நியூ மோட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நான் புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது கிடையாது. இருக்கிற பிஸ்னஸை நான் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேல நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன், க்ரோ பண்ண போகிறேன், கஸ்டமர்ஸ் கிட்ட நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது. ஓகே, இப்போது வந்து என்னென்ன இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் அப்படின்னாலே அங்கே என்னென்ன இருக்கும், பர்ச்சேசிங் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் பிஸ்னஸ் இருக்கும், மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸை அனலைஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இது எல்லாருடைய எஃபர்ட்டும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் வந்து அவங்கள வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணணும், கேப்பபிலிட்டி ஆஃப் கிரியேட்டிங் யூட்டிலிட்டிஸ், அதாவது கஸ்டமர்ஸினுடைய டிமாண்ட் என்ன, அதற்கேற்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் டெலிவரிங் த வேல்யூ சக்ஸஸ்ஃபுல்லி மீட் த காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ். ஸோ அப்படி வந்து அவங்க ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது இப்போ அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும், அந்த காம்படிஷனுக்கும் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குற வகையில் அவங்களுடைய ப்ராடக்ட், உங்களுக்கு ஈஸி வேலை ஒரு ப்ராடக்டாக வந்து அவங்க வந்து கொண்டு வரணும். அந்த காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸை வந்து அவங்க எப்படி மாற்றணும், சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட், டிமாண்டிங்கான ப்ராடக்ட், கஸ்டமர்ஸ்க்கு நீட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் எவர் க்ரோயிங் டிமாண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஃபார் பெட்டர் குவாலிட்டி, என்ன மாதிரியான குவாலிட்டியை வந்து கஸ்டமர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் ஆப்வியஸ்லி லோயர் ப்ரைஸில் தான் ப்ராடக்ட்டை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் கஸ்டமர்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து அவங்களால வந்து கொண்டு போக முடியும். ஸோ அப்படி அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபார்ம்ஸை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளில் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எந்தெந்த வழிகளில் தன்னுடைய பிஸ்னஸ் அவங்க வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக சொன்னேன், நிறைய டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம வந்து 90s வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பட்டன் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணால் மேலே கீழேயும் பார்ப்போம் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்தாச்சு, அது வந்து ஈவன் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கூட அது வந்துருச்சு இல்லையா? டெக்னாலஜி இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதோடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் வந்து என்ன ஆகும், ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் வந்து அதற்கேற்ப வந்து அது மாறிக்கிட்டே வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கலி, அதாவது டிஜிட்டைசேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தட் இஸ் எலக்ட்ரானிக்கலாக வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் பேஸில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ்னால் என்ன, எலக்ட்ரானிக் பிஸ்னஸ். ஓகேவா? எலக்ட்ரானிக் பிஸ்னஸ். இஃப் த டேர்ம் பிஸ்னஸ் இஸ் டேக்கன் டு மீன் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ரைசிங் இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும், இண்டஸ்ட்ரி பேசிஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இந்த 3 விஷயமும் வந்து ஒன்றா இணைந்து இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். E-business may be defined as a conduct of industry, trade and commerce using the computer networks. நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, எதெல்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி, ட்ரேட், காமர்ஸ் 3மே வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். தட் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் வந்து நம்ம கிரெடிட்டார்ஸ், நம்ம வெண்டார்ஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், நம்ம கஸ்டமர்ஸை நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பிஸ்னஸ். ஆனால் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து எப்படி அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம
கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி அந்த ட்ரேடை நம்ம பண்ண போகிறோம், எப்படி நம்ம அந்த காமர்ஸை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி பை யூஸிங் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸை வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றத சொல்கிறது தான் பிஸ்னஸ். த நெட்வொர்க் யூ ஆர் மோஸ்ட் ஃபெமிலியர் வித் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆர் கன்சியூமர் இஸ் த இன்டர்நெட். ஸோ நெட்வொர்க்குனாலே நமக்கு என்னன்னு தெரியும், த்ரூ இன்டர்நெட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா விதமான பிஸ்னஸஸும் வந்து நடந்துகிட்ருக்கு. whereas இன்டர்நெட் இஸ் a public through way, firms use more private and hence more secure networks for more effective and efficient management of their internal functions. ஸோ இன்டர்நெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா பப்ளிக் பிளேசஸில் வந்து இன்டர்நெட் இருக்குது. பட் நமக்கு அதில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் இல்லையா? ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய டேட்டாஸை வந்து மற்றவங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை செக்யூர்டாகவும் நம்ம வந்து அந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கும் போது ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னும்போது அந்த நிர்வாகத்தன்மையை வந்து அவங்க கம்பெனிக்கான அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க எப்படி பண்ணணும், சீக்ரஸியும் மெயின்டைன் பண்ணணும், ப்ரைவேட்டாகவும் அவங்களுடைய நெட்வொர்க்ஸை வந்து அவங்க வச்சுருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இன்டர்நெட் அப்படின்றது வந்து ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸும் அதில் இருக்குது. பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு செக்யூர்டாக நம்ம வந்து அந்த இன்டர்நெட்டை நம்ம பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸ் லெவல் வந்து டெவலப் ஆகும். இப்போ பிஸ்னஸ் வெர்சஸ் காமர்ஸ். ஓகே, பிஸ்னஸ்னால் என்ன, காமர்ஸ்னால் என்ன? ஓகே, though many times the terms e-business and e-commerce are used interchangeably, yet more precise definitions would distinguish between the two. ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்சபிள் தான். இன்டர்சேஞ்சபிள்னால் ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடையதாக இருக்கக்கூடியதாக தான் வந்து இருக்குது. தட் இஸ் பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸ். ஓகேவா? ஆனால் இதுலேயும் வந்து ஒரு அதனுடைய டெஃபினேஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, just as the term business is broader term than commerce. காமர்ஸை விட பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு அதனுடைய டேர்ம் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது அதில் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், செல்லிங், ஃபினான்சிங், ஹியூமன் ரிசோர்ஸிங், அதே போல் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய இப்போ கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதாக இருக்கலாம், இல்லை கஸ்டமர்ஸை வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸை நம்ம எடுக்கிறதா இருக்கலாம், கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதா இருக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். அதே ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், செல்லிங், அது மேனுஃபேக்சரிங், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நடக்கிற விஷயங்கள். இந்த ரெண்டுத்தையுமே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுமே கலந்தது தான் வந்து நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். பட் காமர்ஸ் அப்படின்னும் போது என்ன, பிஸ்னஸ் இஸ் மோர் எலாபரேட் டேர்ம் அண்ட் கம்ப்ரைசஸ் வேரியஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் conducted electronically, including the more popular gamut of transactions called e-commerce. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எல்லா விதமான பிஸ்னஸினுடைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்கலி த்ரூ இன்டர்நெட் மூலிமா வந்து எல்லாமே வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரானிக்கலி அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிஸ்னஸ்ன்னும் போது அதில் வந்து காமர்ஸ் அப்படின்ற விஷயமும் அதில் உள்ளடங்கி இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ், காமர்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக நாம் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சொன்னேன் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொன்னேன். இப்போ பிஸ்னஸ்ன்றது ஒரு ஹோல் பார்ட்டு, காமர்ஸ் அப்படின்றது வந்து பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டு. ரீசன் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது என்னது, நான் சொன்ன எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ், இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸு, தட் இஸ் த பர்ச்சேசிங், செல்லிங், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ஃபினான்சிங், ஹியூமன் ரிசோர்ஸிங், இதெல்லாமே வந்து இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ். எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து என்ன சொன்னேன் நான், ஒரு கிரெடிட்டார் சப்ளையர்ஸை நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸை நம்ம எடுத்துக்கலாம், இல்லை கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸை சால்விங் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்களாம் நம்ம இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்ன்றது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸை வந்து கம்பைன் பண்ணது. பட் காமர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸை மட்டும் கொண்டு வரது தான் காமர்ஸ். ஓகே, காமர்ஸ் covers a firm's interactions with its customers and suppliers
ஓவர் த இன்டர்நெட். ஸோ அதுதான் இப்போ நான் சொன்னேன். இ-காமர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ்கிட்டையும் இல்லை நமக்கு மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ்கிட்டையும் வெண்டார்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So, e-business includes not only e-commerce but also other electronically conducted business functions such as production, inventory management, product development, accounting, finance and human resource management. So, இப்போ நான் அதுதான் நான் சொன்னேன். So, e-business is therefore clearly much more than buying and selling over the internet. That is e-commerce. So, e-business அப்படின்றது வந்து இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா buying and selling through internet. ஓகேவா? buying and selling ஓவர் தி இன்டர்நெட், அதை நம்ம வந்து அதில் இன்க்ளூசிவ் ஆஃப் இ-காமர்ஸ் இதுவும் வந்து அடங்கி இருக்கிறது தான் இ-பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இ-பிஸ்னஸ்னால் என்ன, இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஸ்கோப் ஆஃப் இ-பிஸ்னஸ். என்ன இ-பிஸ்னஸ்க்கு வந்து என்னென்ன வந்து வாய்ப்புகள், எந்தெந்த ஸ்கோப் மூலிமா வந்து இ-பிஸ்னஸ் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இ-காமர்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு பிஸ்னஸ் இ-காமர்ஸ் வந்து எப்படி வந்து த்ரூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி, இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோல்சேலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து அவங்களுக்கான ஆர்டர்ஸை வந்து அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர்ஸை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணும் பொழுது அந்த வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட அது கனெக்ட் ஆகும். ஓகேவா? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட கனெக்ட் ஆகிட்டு என்ன ப்ராடக்ட் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல்சேலர்ஸ்க்கு அவங்க ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸை அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்ளை பண்ணப்பட்ட அந்த ப்ராடக்டை வந்து அந்த ஹோல்சேலர்ஸ் வந்து யாருக்கு செல் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க. ஸோ த்ரூ இன்டர்நெட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு இன்டர்நெட் மூலிமா அந்த பிஸ்னஸ் இ-காமர்ஸாக வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற சைக்கிள் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ scope of business, as we mentioned above that the scope of business is quite vast. Almost all types of business functions such as production, finance, marketing and personnel administration as well as managerial activities like planning, organizing and controlling can be carried out over computer networks. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆகட்டும் இல்லை வந்து that is purchasing and selling and ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்து நம்ம இன்டர்நெட் மூலயமா கூட நம்ம கொண்டு வந்தாலும் கூட அது மட்டும் இல்லாமல் மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ், வாட் ஆர் ஆல் த மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ், பிளானிங், கோஆர்டினேஷன், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங். ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமும் கூட இப்போ வந்து ஒரு மேனேஜரியல் ஆக்டிவிட்டினா இப்போ நான் ஒரு ஒர்க்கை நான் இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா நான் த்ரூ இன்டர்நெட் வழியாக வந்து நெட்வொர்க் மூலிமா நான் உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணுறேன், மெசேஜை வந்து நான் கன்வே பண்ணுறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் கிடையாது, மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸும் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அதர் வே ஆஃப் லுக்கிங் அட் த ஸ்கோப் ஆஃப் இ-பிஸ்னஸ் இஸ் டு எக்ஸாமின் இட் இன் terms of people or parties involved in electronic transactions. Viewed from this perspective, a firm's electronic transactions and networks can be visualized as extending into 3 directions. ஸோ இந்த இ-பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மூலியமாக எப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸில் வந்து பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேவா? த்ரூ இ-பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டோம், எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து எப்படி அந்த எலக்ட்ரானிக் மூலியமாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து அதற்கான ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து B2B which is a firm's interactions with other businesses. B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ நம்ம வந்து ஒரு
டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ஹோல்சேலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வெப்சைட் மூலிமா ப்ராடக்டை ஆர்டர் பண்ணி அவங்க பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்குறாங்க. ஹோல்சேலர் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த ஹோல்சேலர் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ராடக்டை விற்கிறாரு. அவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், தட் இஸ் அ ஃபர்ம்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அதர் பிஸ்னஸஸ். 2 பிஸ்னஸஸ் வந்து இன்வால்வ் ஆகிறது. ஓகேவா? அண்ட் B2C, தட் இஸ் அ ஃபர்ம்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த கஸ்டமர். பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து அது ஒரு டைமென்ஷன். அண்ட் இன்ட்ரா பி ஆர் எ ஃபர்ம்ஸ் இன்டர்னல் ப்ராசஸஸ். இன்ட்ரா பி அப்படின்னும் பொழுது நம்ம பிஸ்னஸ்க்குள்ளேயே தட் இஸ் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸில் இன்றைக்கி வந்து 3 டைரக்ஷன்ஸ் மூலிமா வந்து பிஸ்னஸஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை பற்றிய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீஃபாக பிஸ்னஸ்னால் என்ன, காமர்ஸ்னால் என்ன, ஓகேவா, ரெண்டும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் வந்து எப்படி வந்து நெட்வொர்க் வந்து பிஸ்னஸ் மூலிமா வந்து மக்களுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து மாறுது, தட் இஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். அதே போல் பிஸ்னஸ்க்குள்ளேயே வந்து ப்ராசஸஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.